அந்த அளவுக்கு எதிர்பார்த்த சாட்டிஸ்ஃபை பண்ணல கிளைமேக்ஸில். லாஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்க்கலாம். ஆனால் செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேகாக இருந்தது. பிடிக்கல. தனுஷ் ஃபேனுன்றதுனால இல்லை ப்ரோ. படம் வந்து காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி எல்லாம் இங்கே தனுஷ் பேனரு தனுஷ் ரசிகர் மன்றம் தான் இருக்குது. வீக் டேஸில் நம்ம அவ்வளோ கூட்டம்லாம் எதிர்பார்க்க முடியாது. இதுக்கே கொஞ்சம் காலியாக தான் இருந்தது நம்ம கேப்டனில் இருக்கு. அஜித் வாழ்க. ஃபைட் சீனெல்லாம் செம்ம மாசாக இருக்குது. வெப்பன் ஹேண்டில் பண்ணுறது மற்ற ஹிஸ்டாரிக்கல் மூவி தான் ஃபுல்லாக நல்லா இருக்குது. படம் ரொம்ப ஹிட்டாகும்னு நினைக்கிறோம். ஒருத்து புரியல சார். அதாவது மெசேஜ் வந்துட்டு நம்மளை வந்துட்டு அடிமைப்படுத்த ஈக்குவல் தான் அந்த மாதிரி ஆமாம். அதாவது இது வந்துட்டு நம்மளை எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா, நமக்கு ஃப்ரீடம் வந்து எப்படி வந்து ஃப்ரீடம் நம்ம ஏற்படுத்திக்கணும், நம்ம இப்படியெல்லாம் இருந்தால் தான். ஆமாம் ஜாதி இல்லை, கீழ்த்தட்டு மக்களை வந்துட்டு கோயிலுக்குள்ளே விட மாட்டேன்றாங்க. அதனால வந்து நிறைய ப்ராப்ளம் வருது. அதை வந்துட்டு ஒன்றா சேர்ந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. நல்ல ஸ்டோரி. பிஜிஎம் செம மாசாக இருக்குது. படம் ஹிட் ஆகும், கண்டிப்பாக ஹிட் ஆகும். படம் கொஞ்சம் நல்லா இருக்குப்பா. 2024 வந்த படம் இப்போ எவ்வளோ கொஞ்சம் த்ரில்லிங் ஆகுது படம். போன வருஷம் அந்த படத்தோட இது ஓரளவுக்கு பாட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. படம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ஃபுல்லாக வந்து வெளிவிழா காணும். வாழ்த்துக்கு. வேற லெவல் ப்ரோ. கேஜிஎஃப் அடுத்த லெவல் செஞ்சு விட்டுருக்குறாங்க. கேஜிஎஃப்லாம் கூட வந்து கொஞ்சம் எப்படி இருந்தது? கேஜிஎஃபோட செம்மையாக இருந்தது. தலைவர் அல்டிமேட்டு. இது பொங்கல் இல்லை, எங்களோட தீபாவளி. படம் அல்டிமேட். பிஜிஎம் ஜிவி பிரகாஷ் அசமா பண்ணுற கிளைமேக்ஸ் 30 மினிட்ஸ் போகிறது அடிச்சு தருவி இருக்கு. படம் அல்டிமேட்டு. எல்லா படத்துலையும் தனுஷ் படத்தில் வர மாதிரி தான். எல்லாரும் சமதான். கோயிலுக்கு வர எங்கள் எல்லாருமே போகலாம். கல்வி பற்றிலாம் இல்லை, எல்லாரும் சமமா. பழைய காலத்து கதையை பற்றி சொல்லிடுறேன். பெருக விட்டுருக்காங்க. உள்ளே பாருங்க போயிட்டு. சூப்பராக இருக்குது. செம்மையாக பண்ணியிருக்காப்புல தனுஷ் ஆக்டிங் தரமாக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாருமே ஃபேமிலியோட. இது வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பண்ணுவாங்களா அந்த மாதிரி படம் சூப்பராக இருக்குது. பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். சொல்லிட்டா சுவாரஸ்யம் போயிடும், வந்து பார்க்கலாம். படம் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. சர்ப்ரைஸ் எலிமெண்ட் நிறைய இருக்குது. செகண்ட் ஹாஃப் நார்மலாக இருக்கும். கிளைமேக்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லாரோட கம்பேக்கும் இருக்குது. வேறு லெவல். ஸ்டோரி ஃபுல்லாக வைலன்ஸ் தான் ப்ரோ. எப்படி இந்த இடத்த வந்து பிரிட்டிஷ்கிட்ட வந்து காப்பாற்றுறாங்க, அவ்வளோதான் ஸ்டோரி. சுதந்திரம் வந்து தான் பேசுகிறேன். கோயிலுக்குள்ளே நிறைய பேர் ஒடுக்கப்பட்டவங்களாம் விட மாட்டாங்க. இப்போ அந்த எப்படி அவங்க உள்ளே போகிறாங்க அந்த மேட்ரு. சாங்ஸ்லாம் பெருசாக இல்லை. மியூசிக் வேறு லெவல் ப்ரோ. ஜிவி வேறு லெவல். அருண் மாதேஸ்வரர் எல்லா படமும் பார்த்துருக்கேன் நான். அவரோட சாயல் என்னென்னா வெறியாக காமிச்சிருக்காரு. அவர் என்னென்னா வாறு பற்றின சோகமெல்லாம் காமிக்கல, இறங்கி அடிக்கணும் அதான் சொல்லியிருக்காரு. நிறைய செந்நீர் சடங்கு போர் தொடங்கலாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பிரபாகர மாதிரிலாம் சிவகுமாருக்கு அந்த மியூசியெல்லாம் வச்சு அவரோட இதெல்லாம் கொஞ்சம் காமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் எல்லா படமும் அந்த இலங்கையை பற்றி தான் கொஞ்சம் அந்த வெறியை தான் கொஞ்சம் காமிக்கிறாரு அவர். பாருங்கள், பார்த்து நீங்களே முடிவு பண்ணுங்க. ஆனால் படம் தரமாக இருக்கா ஆடியன்ஸுக்கா? ஆக்ஷன் தான், அப்சல்யூட்லி ஆக்ஷன் தான். அந்த கிளாமரஸ் எல்லாம் அங்கே காட்டில் அவர் சும்மா இதெல்லாம் காமிக்கிறதுலாம் இல்லை, அழகாக காமிச்சிருக்காரு. அந்த 2 ஹீரோயினும் பிரியங்கா மோகனும் சரி, அந்த ஹீரோயினை சில்லு கருப்பட்டி படத்தில் அந்த ஹீரோயினு காமிச்சிருக்காங்க. மற்றபடி என்ன சூப்பராக இருந்துச்சு படம். சத்யஜோதி ஃபிலிம்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷனு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது கேப்டன் மில்லர் எப்படி ஆகிறாருன்றதுக்கான எலிவேஷன் பயங்கரமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 30 ½ hour செம்மையாக இருக்குது. பாட்டு எல்லாமே என்னன்னா எதிர்பார்த்த அளவுக்கு மாசு இல்லைன்னு நினைக்கிறேன். மற்றபடி கெட்டப்போ தனுஷுக்கு செம்ம கெட்டப். இந்த கெட்டப்பில் பார்த்ததே இல்லை. பாடிலாம் ஏற்றி பயங்கரமாக இருந்தார். பிரியங்கா மோகனுக்கு எதிர்பார்க்கவே இல்லை, அப்படி ஒரு கேரக்டராக இருந்திருக்கு. மற்றபடி அந்த அளவுக்கு எதிர்பார்த்த சாட்டிஸ்ஃபை பண்ணல கிளைமேக்ஸில். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தனுஷ் பிச்சு உதட்டாரு ப்ரோ. ஆனால் செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேகாக இருந்தது. ஆனால் செம்மையாக ஃபைட் சீன்லாம் போட்டு மெர்சல் பண்ணிட்டாரு. தனுஷ் தான் ப்ரோ எப்பவுமே. தனுஷ் ரத்தம், தனுஷ் நாடி துடிப்பு. வாட்டர் லிவிங் பீங் தான் தம்பி. அந்த இது ஃபாரினர் வச்சு எடுத்துருக்கேன். சூப்பராக இருக்கு. படத்தில் காமெடி மட்டும் இல்லை, ஆனால் படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்தா பிடிக்கல. அருமையாக இருக்குதால. லாஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்க்கலாம். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நான் இன்டர்வல் பிளாக்காகவே பார்க்கலாம்.
வேற மாதிரி இது லாஸ்ட் டைமில் தான் பங்க மாட்டாங்க படத்தை அந்த மாதிரி. பார்ட் 2 டேவிட் மில்லருக்கு வெயிட்டிங் ப்ரோ. பார்ட் 2 டேவிட் மில்லருக்கு வெயிட்டிங். ஒர்த்து ப்ரோ மணி கொடுத்து ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். வேற மாதிரி ப்ரோ எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. எல்லா ஆடியன்ஸும் கவர் பண்ணுது ப்ரோ. அருண் மதர்ஷன், தனுஷ் எல்லாம் பக்கா. சத்யஜோதி ஃபிலிம்ஸ்லாம் தேங்க்ஸ். மெசேஜா போறதோட சைலண்ட்லாம் கிடையாது, இறங்கி செய்யுன்றாங்க. அவ்வளோதான். தனுஷ் ரசிகருக்குலாம் ஒரு விருந்து ப்ரோ. தனுஷ் நாடி நரம்பு ரத்தம் சதை ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ படம். நல்ல மெசேஜ். ஒதுக்கப்பட்ட மக்களோட வலி அதெல்லாம் வந்து நல்லா சொல்லியிருக்காங்க ப்ரோ. அவங்கள எப்படிலாம் வந்து மட்டமாக பண்ணுறாங்க, இதுக்குள்ளே போகக்கூடாது அதுக்குள்ளே போகக்கூடாது, அதெல்லாம் நல்லா காட்டியிருக்காங்க ப்ரோ. தைரியமாக எடுத்திருக்காங்க படம். இல்லை ப்ரோ, ஆனால் வந்து இந்த நம்ம ரஞ்சித்து மாரி செல்வராஜ்லாம் ஒரு ஸ்டைலில் எடுப்பார்ல, அவரோட அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. நல்ல ஹார்ட் ஒர்க்கு. நடுவில் சேசிங்ஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒர்க்கு, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். எப்போவுமே தனுஷ் அந்த கர்ணன் அந்த அசுரன் அந்த சைடில் வர மெசேஜ் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இது வந்து முழுக்க இந்த ஆமாம் இது அந்த ஒதுக்கப்பட்ட மக்களோட அந்த வலி, அவங்கள புறக்கணிக்க அந்த விஷயம் அதெல்லாம் வந்து நல்லா சூப்பராக சொல்லியிருக்காங்க ப்ரோ. நிறைய பேர் பார்க்க வேண்டிய படம். நல்லா இருக்கு ப்ரோ. நான் 10 out of 10 தருவோம் ப்ரோ. தனுஷ் ஃபேன்ன்றதுனால இல்லை ப்ரோ, படம் வந்து நல்லாவே இருக்குது. தனுஷ்க்கும் நல்ல ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நல்லா சூப்பராக எடுத்துருக்காங்க அவரோட. ஆமாம் 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 ஆமாம். இல்லை ப்ரோ, நான் படம் நம்ம பார்க்கும் போது இது வேற ஒரு ஸ்டோரி, அது வேற ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்குது. நம்ம இதை கம்பேர் பண்ண முடியாது ஓகேங்களா. இது வந்து ஏதோ கைண்ட் ஆஃப் காமெடி ஃபிலிம் மாதிரி இருக்குது அயலான்னு. அது காமெடி இன்ட்ரெஸ்ட்டாக வர ஆடியன்ஸ் அவங்களுக்கு பிடிக்கும். இது வந்து சோஷியல் மெசேஜ் இருக்குது, அவரோட ஆக்ஷன் அது இவருக்கு ஒரு ஸ்டைலு அது ஒரு ஸ்டைல், அதை நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அதனால் இது அஃபெக்ட் ஆகலாம் இல்லை. அவர் நல்லா இருந்தானா அது காமெடியாக நல்லா இருந்துச்சுன்னா அது போக போகுது. இது சீரியஸாக மெசேஜ் இருக்குது, இது நல்லா போக போகுது. அது அரசியல்லாம் இதில் எதுவுமே கிடையாது ப்ரோ. அது ஒருவேளை இவருக்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். தேட்டர் ஓனர் கூட தனுஷ் ஃபேனாக இருக்கலாம், இந்த படத்தை எடுத்து போகலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி எல்லாம் இங்கே தனுஷ் பேனரே தனுஷ் ரசிகர் மன்றம் தான் இருக்குது. சிவகார்த்திகேயனுக்கு அவ்வளோ தெரியல எனக்கு. என்னென்ன இந்த ஏரியாவில் அவ்வளோ ஃபேமஸ் இல்லை ப்ரோ. ஆனால் நிறைய சைடில் ஆயிலாம்லாம் போகுமா இருக்கும் ப்ரோ. வீக் டேஸில் நம்ம அவ்வளோ கூட்டம்லாம் எதிர்பார்க்க முடியாது. இதுக்கே கொஞ்சம் காலியாக தான் இருந்தது நம்ம கேப்டன் மில்லருக்கு. வீக் டேஸ்ன்றதுனால பொங்கலில் அந்த டைம்லாம் ஒரு ரஷ்ஷாக இருக்கும்.